ஆறுமுகர் அப்படிங்கிற சுவாமி இருக்கு. முருகப்பெருமானுடைய வடிவம். 6 முகங்களையும் 12 கரங்களையும் உடைய ஒரு வடிவம். இந்த 6 முகமும் தனித்தனியாக இருக்கும் அறுபடை வீட்டில். அதில் சுவாமிநாதர்னு சுவாமி மலையில் இருக்கிற சுவாமி. அந்த சுவாமிநாத சுவாமிக்குன்னே ஒரு சில சிறப்பு இருக்கு. பழனியாண்டிக்கும் சுவாமிநாத சுவாமிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பழனியாண்டி மொட்டையாக இருக்கும் தலை, சுவாமிநாத சுவாமிக்கு சிக்கே இருக்கும். சிக்கான்னா குடுமின்னு அர்த்தம். அதே மாதிரியே அவர் பழனியில் இருக்கிறவர் சந்நியாசி. சுவாமிநாத சுவாமி பிரம்மச்சாரி. பயில் நிலைப்பருவம், அது அனுபவ நிலைப்பருவம். பயின்றதை அனுபவித்த நிலைப்பருவம். இந்த சுவாமிநாத சுவாமி பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரின்னா படிக்கிறதுன்னு அர்த்தம். பழைய காலத்தில் படிக்கக்கூடிய பருவத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்க வைப்பா சாஸ்திரங்களை. அப்படி படிக்க வைக்கக்கூடிய பருவத்துக்கு பேர் பிரம்மச்சாரின்னு பேர் சுவாமிநாத சுவாமி. இது ஒரு கருத்து, ஒரு சார்புடைய கருத்து. ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆகமத்துலையும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்கா. பூஜை முறைகளில் வேறு மாதிரி சொல்லியிருப்பா. அது மாதிரி இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது சுவாமிநாத சுவாமி அப்படிங்கிறத பற்றி ஆகம தகவல்கள். அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு, குமாரதந்திரத்தில் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அந்த ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சுவாமிநாத சுவாமியை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கோயில்கள்லேயும் இது மாதிரி முருகன் இவெல்லாம் இருக்கும்போது சிவன்லாம் இருக்கும். அவளுக்கு தனி வரலாறு வழிபாட்டு முறைகள் இருக்கும். ஒவ்வொரு கோயிலையும் தனியாக வச்சு பூஜை பண்ணுற அந்த பூஜை நூல்களுக்கு கல்பம்னு சொல்லுவாள். இந்த திருக்கடையூரில் மிருத்யுஞ்சய பூஜாவிதி கல்பம் தனியாக இருக்குது. அந்த சுவாமிக்கு தனியாகவே இருக்குது. அந்த ஊரில் இருக்கிறது வேறு எந்த ஊர்லேயும் இருக்காது. திருக்கடையூர் சம்மாரமூர்த்திக்கு பூஜை பண்ணுற அந்த பூஜை முறை வேறு எந்த சம்மாரமூர்த்திக்கும் இல்லை, திருக்கடையூருக்கு மாத்திரம் இருக்கும். அது மாதிரி சிதம்பரத்தில் நடராஜாவுக்கு பூஜை பண்ணுற அந்த பூஜா பద్ధதி வேறு எந்த இடத்துலையும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஊருக்குன்னு உண்டான பிரத்யேகமான தனி வழிபாட்டு முறையை கல்பம் என்று சொல்லுவார்கள். அது பின்னாடி கல்பம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுவாமிநாத சுவாமிக்கு தனி வழிபாட்டு முறையெல்லாம் இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது பொதுவான வழிபாட்டு முறை. அதில் சுவாமிநாத சுவாமி பற்றி என்ன சொல்லி, புராணங்களில் சுவாமிநாத சுவாமி பற்றி என்ன சொல்லி, அவரை நம்ம வணங்குறதுனால நமக்கு என்ன பிரயோஜனத்தோ அந்த நோக்கில் நம்ம இப்போ சொல்கிறோம். பொதுவாக ஆகமங்களில் சொல்லியிருக்கிற புராணங்களில் சொல்லியிருக்கிற கருத்து, திருப்புகழ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்ம இந்த கருத்தை சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா சுவாமிநாத சுவாமிங்கிற ஒரு பிரம்மச்சாரி, அத்தியனம் பண்ணுறவர். அப்படி படிக்கக்கூடிய பருவம், பயில் நிலை பருவம். அப்படி படிக்கிறா அப்படின்னு சொல்லும்போதே குரு வரணும், சிஷ்யனும். எல்லா சாமியும் இப்போ விநாயகர் எப்படி இருப்பார்னா யானை தலையோடு இருப்பார். பரமசிவன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் மான்மழுவோடு இருப்பார். ஒரு அடையாளம், ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு அடையாளம். அது மாதிரி குருவுக்கு அடையாளம்னா சிஷ்யன்தான். தட்சிணாமூர்த்திக்கு அடையாளம்னா கீழே சனகாதி போட்டிருப்பா, இந்த சிஷ்யனோட உட்காந்துருப்பா. அந்த மாதிரி சுவாமிநாத சாமிக்கு அடையாளம் என்ன அப்படின்னா சாமிக்கே பாடம் சொன்னவர் அவர். அதனால் முருகப்பெருமான் குருவாகவும் சிவபெருமான் சீடனாகவும் இருந்து அந்த மூர்த்தம், அந்த வடிவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா குரு சிஷ்யனாக இருக்கார். அது மாணிக்கவாசகருடைய வரலாற்றுலேயும் வரும். மாணிக்கவாசகருக்கு குருவாக இருந்து திருப்பெருந்துறையில் உபதேசம் பண்ணியிருப்பார். தில்லை திருப்பெருந்துறையில் சீடனாக இருந்து அவரே எழுதியிருப்பார் சிவபெருமானே. அது மாதிரி ஸ்கந்த பெருமானுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் ஆகமத்தை, சிவபெருமானே உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒரு ஆகமம் இருக்குது. ஆனால் முருகன் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஆகமம் இருக்குது. அதெல்லாம் இங்கே இப்போ நம்ம பார்த்தோம்னா சுவாமிநாத சுவாமியை பார்த்தோம். அந்த சுவாமிநாத சுவாமிங்கிறவர் தந்தைக்கு உபதேசம் பண்ணினவர், பிரணவத்தினுடைய ரகசியத்தை உபதேசம் பண்ணினவர். இந்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுனால குருசாமின்னு பேர். குருசாமி அப்படின்னு சொன்னால் அது சுவாமிநாத சாமி தான் குறிக்கும், முருகப்பெருமானை தான் குறிக்கும். அது சுவாமி மலை படை வீட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி மலையை குறிக்கும். அந்த சுவாமிநாதருங்கிற சப்தம், சுவாமிங்கிற சப்தத்தினாலையும் நாதருங்கிற சப்தத்தினாலையும் ரெண்டையும் இணைச்சி சுவாமிநாதன் அப்படி ஒரே பேர் தான் அது. அப்படி என்ன ரெண்டு பேரும் குருவும் அப்பாவும் பையனும் பேசிட்டா அப்படின்னா பிரணவத்தை பற்றி சொல்லுவோம். தாரகா பரமேஸ்வரன் பேர் அந்த ஒரு சாமிக்கு. அங்கே ஒரு சிவன் இருக்கு, தாரகா பரமேஸ்வரன். தாரகம் அப்படின்னா கடத்து விப்பது அப்படின்னு அர்த்தம்.
திருப்ளவன தரண யோகோ அப்படின்னா சம்சார சாகரத்தில் மிதக்கிறவாளை, பாவத்தில் கிடந்து அவஸ்தைப்படுறவாளை, பிறவியில் கிடந்து துன்பப்படுறவாளை கடத்துவிப்பது தாண்டுவிப்பதாகிற யாதொரு மந்திரம் இருக்கிறதோ அந்த மந்திரத்தை உபதேசித்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ என்ன இந்த சுவாமியினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னால், இந்த சுவாமிநாத சுவாமியை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பயில்நிலை பருவத்து மாணவர்கள், அதாவது பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாளோ இல்லையோ, அப்படி படிக்கிறவா மாணவர்களாக இருந்து படிக்கிறவர்கள் அத்துணை பேரும் மிக உயர்வான ஞானத்தை தான் பயிலுகிற அந்த படிப்பிலே இருக்கக்கூடிய அந்த அறிவை பெறுவார்கள். அதுதான் மிகச்சிறந்த ஒரு விஷயம். சாமி எப்படி ஒரு மின்சாரம் எந்த ஒரு சாதனத்தில் கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான பலன் வர மாதிரி பயில் நிலை பருவத்து மாணவர்கள் அனைவருக்கும் யார் எந்த ஒரு படிப்பை படித்தாலும், அது உலகியல் வித்தையாக இருந்தாலும் சரி, அது சந்நியாசமாக இருந்தாலும் சரி, அல்லது சமய கருத்தாக இருந்தாலும் சரி, படிக்கிறோம் ஒரு விஷயத்தை அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பு செம்மையுறுதல், அதிலே முதன்மை பெறுதல், அது மறந்து போகாதிருத்தல், அதிலே பல உண்மைகளை புதிதாக வெளிக்கொணர்தல், ஆய்வு படிப்புன்னு சொல்கிறாள் இல்லையோ, ரிசர்ச், அந்த மாதிரி வெளிக்கொணர்தல், இவை அத்தனைக்கும் அருளக்கூடியவர் இந்த சுவாமிநாத சுவாமி. அந்த சுவாமிநாத சுவாமியை வணங்கி பயில்நிலை பருவத்திலே நல்ல ஞாபக சக்தியை வளர்த்துக்கிறதுக்கும், புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கும், படித்து புகழ் பெறுதல் முதல் நிலை பெறுவதற்கும் வணங்குவோமாக.